இருக்கின்ற ரோனி, ராபி, நம் குட்டி ட்ரீனி அவர்கள் குடும்பமாக நம் மத்தியில் வந்து ஒரு சிறப்பு பாடலை ட்ரீனி ஃபர்ஸ்டா நம்மளுடைய வானத்தின் வாசல் ஜெபமயத்திற்கு வந்திருக்கிறார். நம் கைகளை தட்டி அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நிறைவேற்றி முடித்தவரே. மறவாமல் இசையா நிறைவேற்றி முடித்தவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நிலைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நான் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. தேங்க்யூ. ஒரு சின்ன சாட்சி என்னோட மனைவி பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் பாடின வண்ணமாகவே கர்த்தர் நம்ப பண்ணின வாக்குகளை எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேற்றினார். இன்று எங்கள் மத்தியில் சாட்சியாக வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தோம். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் எனக்கு திருமணமாகி ஒரு 1.5 இயர்ஸில் நான் ஒரு நாள் ஒரு இரவு நான் பலவீனப்பட்டதுனால இரவு விழித்திருந்ததப்போ நான் ஆவியில் நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என் பக்கத்தில் வந்து என் கையில் ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு பிள்ளையை நான் தூக்குன மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் என் ஜெபம்லாம் பிள்ளையை குறிச்சதில்லை, என்னோடய பலவீனம் மாறணும் அப்படின்ட்டு தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு. அதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளையை அது கையில் உணர்ந்ததும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு நிஜமான ஒரு பிள்ளையை தொட்டது போலே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் நினச்சேன், நாமளாம் ஏதோ யோசிக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் மீட்டிங்க்கு வந்தப்போ அண்ணா எனக்காக ப்ரேயர் பண்ணார். பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணார். அப்போது எனக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போது ஆண்டவர் தான் நிச்சயம் நமக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து நான்
கர்ப்பம் தரிக்கும்படியாய் கிருபை பாராட்டினார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பலவீனமாக இருந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்போது நான் எனக்குள்ளே விசுவாசம் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டாலே நமக்கு பயமாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், என்னால் முடியாது, ஒருவேளை என்னோட யூட்ரஸால் கூட இந்த பிள்ளையை சுமக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கரத்தில் நான் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் பிள்ளையை சுமந்துக்கணும், நீங்கள் தான் பிள்ளையை நீங்கள் தான் இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அண்ணன்கிட்ட ஜெபிக்க வரும்போது அண்ணன் ஜெபம் பண்ணார். ஒரு கரம் பிள்ளையை தாங்கிறத நான் பார்க்குறேன், அந்த பிள்ளையை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னார். வாயை திறந்து கூட அந்த ஜெபிக்கல, நான் மனதளவில் நான் யோசித்தது கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டு நான் சொன்னதை கேட்டு நீங்கள் என் பிள்ளையை உங்கள் கரத்தில் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அண்ணன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு. அதை போக போக ட்ரீட்மெண்ட்டை குறித்து நிறைய பேர் அட்வைஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அண்ணன் சொன்னார்ல, என் பிள்ளை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொன்னார், உன் பிள்ளை எப்படி இருக்கும்னு சொன்னார். எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ண வந்தாலும் உங்கள் வீட்டில் இப்படி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்லாம் அண்ணன் தீர்க்க தரிசனம் சொன்னார். அதனால் கர்த்தர் கொடுக்க போகிறாரு, நான் ஏன் நம்ம எதுக்கு அதை இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, சர்ச்சில் நிறையா ஆன்டிஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இங்கே போகலாம், இங்கே சொல்கிறாங்க மம்மி அங்கெல்லாம் போய் வேலைக்கு ஆகலைன்னா கடைசியில் எங்கே போவோம், நம்ம கர்த்தர்கிட்ட தான், அது ஃபஸ்ட்டே நம்ம போயிடலாம், நான் வரல மம்மி என்னை விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம கொடுத்துட்டாருன்னா நம்ம அதை விசுவாசத்தோடு நம்ம உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ளணும். நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக பார்ப்பாரு. நம்ம காத்திருக்கிற நேரம், இந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம ஆண்டவர் சும்மா விடலை, நிறைய கற்றுக் கொடுத்தாரு. பிள்ளையை குறித்ததும் கற்றுக் கொடுத்தாரு, உலக வாழ்க்கையை குறித்தும் கற்றுக் கொடுத்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கு எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.